கிருஷ்ணர் ஏன் துணி துவைப்பவனை கொடூரமாக கொன்றார்? ராம அவதாரத்தின் போது விஷ்ணு பெரும்பாலும் எந்த ஒரு அற்புத சக்தியையும் பயன்படுத்தி இருக்க மாட்டார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. அவருக்கு எப்போதெல்லாம் தோன்றியதோ அப்போதெல்லாம் அவர் சக்தியை பயன்படுத்தினார். உதாரணத்திற்கு கிருஷ்ணர் மதுராவிற்கு போன பிறகு ஒரு முறை வீதியில் கம்சனின் அரண்மனையில் துணி துவைப்பவன், அதாவது தோபி, ராஜ அலங்கார ஆடைகளை துவைத்து எடுத்துச் செல்வதை கிருஷ்ணரும் பலராமரும் பார்க்கிறார்கள். அப்போது அந்த தோபியிடம் தங்களுக்கும் சில ஆடைகளை கொடுக்குமாறு கேட்டார்கள். ஆனால் அந்த தோபி, மாடு மேய்ப்பவனுக்கு எல்லாம் ராஜ அலங்கார ஆடைகள் எதற்கு என்று கேட்டான். கோபத்தின் உச்சிக்கு சென்ற கிருஷ்ணர் அந்த இடத்திலேயே தன் சக்தியை கொடூரமாக பயன்படுத்தினார். அந்த தோபியின் தலையை உடலிலிருந்து பிரித்து எறிந்து அவனை அந்த இடத்திலேயே வதம் செய்தார். இந்த ஒரு நிகழ்விற்கான காரணமாக இந்த தோபி தான் முற்பிறவியில் சீதையின் கற்பை பற்றி அவதூறாக பேசியதாகவும் அப்போது ராமர் அமைதியாக இருந்தார். ஆனால் பிறகு கிருஷ்ணராக பிறந்து பலி வாங்கினார் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணரின் பெருமையை மட்டும் அறிந்த நமக்கு இதை போன்ற நிகழ்வுகள் வேண்டுமென்றே சீரியல்களில் இருந்து மறைக்கப்படுகிறது.